நம்ம ரஜினி சார் நடித்து லோகேஷ் இயக்கி ரிலீஸ் ஆகியிருக்கும் திரைப்படம் தான் கூலி. ரஜினி சாருடைய 171வது படமான கூலி மாபெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில சுதந்திர தின விடுமுறையை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. படத்திற்கு அமோக முன்பதிவு இருந்ததால கண்டிப்பாக இந்த படம் பாத்தீங்கன்னா முதல் நாள் வசூல்ல மட்டுமே ஒரு மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி கூலி திரைப்படத்துடைய ஓபனிங் மிகப்பெரிய அளவுல இருந்தது. முதல் நாள்ல மட்டுமே இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 151 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து தமிழ் சினிமாவிலேயே முதல் நாள்ல அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனையை படைச்சது. அதனை தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களுமே கூலி திரைப்படத்திற்கு நல்ல வசூல் வந்தது. கிட்டத்தட்ட 4 நாள் முடிவுல கூலி திரைப்படம் 404 கோடி வசூல் செய்ததாக படக்குழுவை அதிகாரப்பூர்வமாகவுமே அறிவிச்சாங்க. அதனையடுத்து படக்குழு தரப்புல இருந்து எந்த ஒரு போஸ்டருமே வெளியாகல. சோ ரசிகர்களுமே ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டும் இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆக போது இன்றளவுமே பல திரையரங்குகள்ல இந்த படம் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. ஆகையால இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவுடைய முதல் 1000 கோடி படமாக அமையும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது வரைக்குமே கூலி திரைப்படம் கிட்டத்தட்ட 800 கோடி வரை வசூல் பண்ணிருக்கா. இதனை செலிப்ரேட் பண்ணும் விதமாக படக்குழு இந்த படத்துடைய வெற்றி விழாவை மிக பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ண பிளான் போட்டிருக்காங்க. அதற்கு இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க மட்டும் இல்லாம மற்ற ஒரு சில பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. அதுல சிறப்பு விருந்தினராக நம்ம அஜித் அவர்களுடைய மனைவியான ஷாலினி அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்காம். ஷாலினி அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுமே குடும்ப ரீதியாக நல்ல உறவுல இருக்காங்க அப்படின்றது அனைவருக்குமே தெரிந்த விஷயம் தான். ஆகையால இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.